அடிக்காத. சொல்றது கேளு. தேவலாம் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காது போஸ். இன்னும் நோட மாட்டேடா. புருஷன் கோப்பி உள்ளதாண்டா இருக்கான். அவனுக்கு விஷயமே தெரியாது. தெரிய வந்துச்சுன்னா எல்லாமே அப்செட் ஆயிடும். ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன்டா. நீயே பிரச்சனையை பெருசு பண்ணி அவனுக்கு காமிச்சு கொடுறாரு. நான் சொல்றது கேளு. வேணா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உனக்கு கொல்லாம விட மாட்டேன். எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? நாங்க 2 பேருமே அழகா இருக்கோம். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா என்னோட வெல்விஷர் வழிகாட்டி எல்லாமே இவன் தான். என்ன பாஸ், நீயும் சார் கிட்ட சொன்னா தானே தெரியும். இவனுக்கு எத்தனை தடவை வழிகாட்டினேன். பயதான் உருப்பிடாம சும்மா கண்ட வழியும் போயிட்டு இருக்கேன். அது உடுப்பா எல்லாம் சரியாயிடும். இதுக்கு போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்தி எத்தனை நாள் ஆச்சுல்ல? அதெல்லாம் அந்த நாள் பா. பயலுக்கு பெரிய விருந்தா கொடுக்கணும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கிடைக்கல. கிடைச்சிட்டான்ல, கொடுத்துட வேண்டியதுதான். போஸ் போஸ் என்னத்தை விருந்து வச்சப்போ? உனக்கு முன்னாடி உனக்கு சாருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வைக்கிறேன் பேர் விருந்து. வரேன் சார், வரேன். உள்ள வாங்கண்ணே. ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். வந்தீங்கன்னா விவரத்தை சொல்லிட்டு போயிருவேன். வாங்க உள்ள வாங்க, அப்புறம் போலாம். என்ன வந்த உடனே கிளம்புறேங்கிறீங்க? கோபி, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? அது ஏதோ மெடிக்ளைம் பாலிசிக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாரு. இப்ப எதுக்கு இங்க வந்தான்? அது நம்ம குமாரண்ணனுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போட்டோ வேணுமா, அதுக்காக இங்க வந்தாரு. ஆமா, இந்த ஆள் எப்படி? ஏன் கேக்குற? எனக்கு என்னமோ அந்த ஆளு பார்வையே சரியில்லாத மாதிரி இருக்கு. ஊர்ல சும்மா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தான். இப்பதான் அந்த பொறுப்பா வேலை செய்யறான் போல இருக்கு. அதான் உனக்கு பிடிக்கலையே. பின்னது வீட்டுக்குள்ள எல்லாம் வர துரத்தி அனுப்ப வேண்டியதானே? இப்ப அதைத்தான் செஞ்சேன். வாங்க மாமா. அண்ணே, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அது ஆர்டர் எடுக்கிறதுக்கு அண்ணே, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னேன். அதை ஈஸியா எடுத்துலாம் கோபி. எதை ஈஸியா எடுத்துலாம்னு சொல்றீங்க? ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் நம்ம அலைஞ்சு பொறுமையா உட்காந்து 4 தடவை அலைய விடுவாங்க. எல்லாத்துக்கும் சைப்புத்தன்மை வேணும். இன்னைக்கு இருக்கிற போட்டி உலகத்துல ஈஸியா எடுத்துலாம்னு சொல்றீங்க? எனக்கு உலக அறிவு கம்மி, அதனாலதான் இப்படி இருக்கேன். நீ என்ன சொல்லி செஞ்சிருக்க கோபி? அண்ணே, மெட்ராஸ்ல உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் ஆர்டர் எடுக்கிறதா நம்ம பிளான். இது போக சிட்டியை சுத்தி இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் போய் சில ஸ்கூல்ல ஆர்டர் எடுக்கணும். எந்தெந்த ஸ்கூல்ல ஆர்டர் எடுக்கிறாங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல நீங்க எந்தெந்த ஸ்கூலுக்கு போகணுங்கிறத எழுதிட்டு வரேன். சரி. என்னாச்சு? வாங்க மாமா. அங்க வாங்க மாமா. என்ன நடக்குதுங்க? அவன் இங்க வந்தா? மாமா, அவன் தொல்லை தாங்க முடியல மாமா. இன்னும் அவன் பழைய நினைப்போடு தான் இருந்துட்டு இருக்கான். நீ கவலைப்படாத. என்கிட்ட சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். ஆமா விஜய், என் அக்கா உன்னோட வாழ்க்கை அது முதல் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன்னை அளவிடுறவன நான் சும்மா விட மாட்டேன். விஜய், அழாத. கண்ணை துடிச்சுக்க. நீ கோபியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். மாமா, என்ன மாமா பண்ண போறீங்க? இனிமே உன்னை அவனை தொந்தரவு பண்ணாதபடி அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போறேன். மாமா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. நம்ம குடும்பத்துக்கு நீங்க முக்கியம். உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவனை அடிச்சு துரத்திருங்க, அதுவே போதும். இல்ல விஜய், அவ இதுக்கெல்லாம் திருந்துற ஆள் இல்ல. அவனை சாகடிச்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். வேண்டாம் மாமா,
வேண்டாம். நீ என் பொண்ணு மாதிரி. உன் வாழ்க்கை அழியிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. மாமா, எனக்காக உங்க வாழ்க்கை பாழாயிடக்கூடாது மாமா. என் வாழ்க்கையே என் அக்கா பொண்ணுங்கதான். சரி வா. விஜய், அவன் போன் நம்பர் அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா? மாமா, ஒரு தடவை டெலிபோன் டைரியில அவன் போன் நம்பர் எழுதி வச்சா மாமா. சரி, நான் பாத்துக்கிறேன். கோபி, இந்தாங்க நீங்க போக வேண்டிய ஸ்கூல் லிஸ்ட். கோபி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னு நான் போறேனே. சரிண்ணே. கண்டிப்பா 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னு போறேனே. ம்? சரி, போயிட்டு வாங்க. நீங்க தான் வந்து எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னீங்க. இப்போ எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. நீங்க தான் பணம் ஏற்பாடு பண்ணணும். இப்போ என்ன பிசினஸ் மாப்ள பண்ண போறீங்க? வெரி குட். நான் எவ்வளவு தரம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சது இல்லையா? நிர்மலா அன்னைக்கு என்னமோ அரைங்குறையமா சொன்னா, எனக்கு எதுவுமே புரியல. நான் சொன்னது அவளுக்கே முழுசா புரிஞ்சிருக்காது. அவ சொல்லி உங்களுக்கு எங்க புரிய போகுது? சரி மாப்ள, நீங்க தான் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ஏப்பா சந்தோஷம், நீ என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற? சொல்றேன். அதாவது ஆன்ட்டி, ஃபாரின்ல இருக்கிற ஒரு பார்ட்டி, அவனுக்கு ஒரு கேரளா ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் மூலமா ஃபாரினுக்கு சில மெட்டீரியல்ஸ் நான் அனுப்ப போறேன். அதுல நிறைய லட்சமா பணம் வரும். ஆனா இனிஷியலா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். என்னது 2 லட்சமா? 2 லட்சம் ரூபாயில ஒரு பிசினஸா? ஒன்னும் வேண்டாம், நான் நெல்லிக்காய் ஊறுகாய் கிளறி தரேன். அதை சைக்கிள்ல வச்சு தெருவா கொண்டு போய் வித்துட்டு வா, அது போதும். இந்த பாருங்க சந்தோஷம், வாழ்க்கையில படிப்படியா தான் மேல போகணும். அதுக்கெல்லாம் லிஃப்ட் இருக்கு. சுவிட்சா போட்டா மேல போயிடலாம். நீங்க கொஞ்சம் வாய பொத்துறீங்களா? ஆன்ட்டி, இது ஒரு ஃபாரின் டீலிங். மாசமான 5 லட்சமா 6 லட்சமா வரும். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆன்ட்டி, நம்ம ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல சில பொருட்களை வாங்கி ஃபாரினுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. அதை ரிசீவ் பண்ணிட்டு நமக்கு செக் அனுப்புறாங்க. உள்ளூர்காரனே நம்ப முடியாது இந்த காலத்துல, வெளியூர்காரனை எப்படி மாப்ள நம்புறது? உள்ளூர்ல கோழி பிடிக்க தெரியாதவன் அசம்பூர்ல போய் எப்படி ஆடி பிடிப்பான்னு நம்புற விஷயமா இது? அவங்க சொல்றதுதான் நீங்களும் சொல்றீங்க. கொஞ்சம் வாய மூடுங்க. இத பாருங்க ஆன்ட்டி, இப்போ உலகமே சுருங்கி போச்சு. உலகமே ஒரு கிராமம்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் 2 லட்சம் ரூபாங்கிறது. அத்தை, அவர் எப்படியும் தொழில் பண்ணிதான் ஆகணும்னு முடிவாயிடுச்சு. அவர் கேக்குறத பண்ணிதானே ஆகணும். வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிய? நாங்க பேசிட்டு இருக்கும்போது உன்னை நடுவுல போது பேச சொன்னது? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அம்மா சொல்றதையும் நியாயம் இருக்கு. 10 பைசா செலவழிக்கிறதுக்கு 10 தடவை யோசிச்சு செலவு பண்றவங்க நாங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட்னா யோசிக்க வேண்டாமா? 10 பைசா செலவழிக்க யோசிக்கிறீங்கன்னா 10 பைசாவா சேர்த்து ஒரு உண்டியல்ல போட்டு கடைசியில ரொம்ப திருப்பதியில போட்டு மொட்டை அடிச்சுட்டு ஒரு நாமத்தையும் போட்டுவாங்க. என்ன சந்தோஷம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன ஒரு அருமையா பிளான் போட்டு ஒரு பிசினஸ் புடிச்சு வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல வேற எவனுமே பண்ணாத ஒரு ஐடியா. இவங்க பாட்டுக்கு ஏதோ 5 பைசா 10 பைசா பட்டான்னு சொல்லி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தெரியல கேக்குறாங்க. உங்க பிசினஸ் ஸ்கோப் பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்களேன். முதல்ல இவங்களுக்கு புரியணும், அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் பண்றத பத்தி பேச முடியும். நீங்க முதல்ல சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, தெளிவா சொல்றேன். அதாவது ஆன்ட்டி, இந்த ஃபாரின்ல கட்டடம் எல்லாம் கட்டுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், அதாவது இந்த கலைப்பொருள்கள் எல்லாம் தேவைப்படும். அதை வாங்குறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவன் ஒவ்வொரு தரமும் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அவனுக்கு ஒரு கேரளா ஏஜென்ட் இருக்கான். இப்போ அந்த கேரளா ஏஜென்ட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஏஜென்ட் தேவை. நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சொல்லுங்க. அந்த தமிழ்நாட்டு ஏஜென்ட் ஆக போறது நான் தான். இப்போ நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பொருளெல்லாம் வாங்கி அங்க அனுப்ப போறேன். அவன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே எனக்கு பேமெண்ட் அனுப்ப போறான். அப்புறம் நிறைய லாபம் வரும். ஓகேவா? கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. பணத்தை முதல்ல அவன் டிராஃப்ட் மூலமா இங்க அனுப்பணும். அதுக்கப்புறமா நாம பொருளை இங்க இருந்து அனுப்பணும். அதுதானே எக்ஸ்போர்ட்டோட. என்னங்க வீட்டுல இருங்க. யாருங்க வேணும் உங்களுக்கு? அந்த
போட்டோகிராஃபர் இளங்கோன்னு ஒருத்தர் மேல இருந்தாரு அவரு அவர் இப்பதாங்க வீடு காலி பண்ணிட்டு போனாரு பாக்கலீங்களா? வீட்டை கல்வி போயிட்டாரா? ஆமா. அட்ரஸ் ஏதாவது சொன்னாரா? கேட்ட சொல்லலீங்க. அவர் வேலை பார்க்க ஸ்டுடியோ அட்ரஸ் தெரியுமா? கோடம்பாக்கத்துல போட்டோ பேலஸ்னு ஆர்காட் ரோட்ல இருக்கு, அங்க போய் பாருங்க. சரிங்க. என்ன வண்டி இருக்க? நேர ஆர்காட் ரோடு போங்க. இபார் இனிமே அந்த கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது. மீறி வந்தா இந்த கடையிலே வச்சு கட்டிடுவேன். ஒரு நல்ல கலர் போட்டோவை எடுத்து வச்சுக்க. அப்பதான் வாசல்ல மாட்டதுக்கு வசதியா ஒரு பொறுக்கிய இந்த போஸ் வெட்டிட்டான் நாட்டுக்கே தெரியணும். அவனுக்காக தீட்டின அருவா தீட்டினதுதான். என்ன சார் வந்து மிரட்டிட்டு போறான்? முதல்ல போலீஸ் போன் பண்ணுங்க சார். போன் தானே பண்றேன். சொல்லுங்க சார், நான் இளங்கோ தான் பேசுறேன். யோ, நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம். சார் என்ன சார் ஆச்சு? ஓ சங்காத்தமே வேணாயா. நீ இதுவரைக்கும் இந்த கடையில வேலை பார்த்து கீழ்ச்சது போதும். சார் இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை வெட்டுறதுக்கு இங்க ஒருத்தன் அருவாளோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் இங்க வந்து எல்லாம் புரியும்படியா சொல்லிட்டு போயிருக்கான். நான் தொழில் பண்றோம்ப்பா. கசாப்பு கடை மாதிரி கண்ணந்துண்டமா வெட்டுவேன்னு சொல்லிட்டு போறான். உன்னை வெட்டுறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா என் கடையில வச்சு வெட்டினாக்கா என் தொழில் என்ன ஆகுது? பாருப்பா, அவன் பேர் என்னமோ போசான். அவனை பார்த்தா உன்னை கண்டந்துண்டமா வெட்டிடுவான் போலதான் தெரியுது. அறிவாள பல 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 பலன்னு தீட்டி வச்சிருக்கான். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், உடனே எங்கேயாவது ஓடி போயிடு. ஆனா தயவு செய்து என் கடை பக்கம் மாத்திரம் வந்துடாத. என்னடாச்சு? என்னடா பிரச்சனை தேவையில்லாம பெருசாயிருச்சு. இப்ப என்ன பிரச்சனை? அதான்டா வந்த போஸ் என்ன வெட்டுறதுக்காக அருவாளோட அலைஞ்சிட்டு இருக்கானா. என்ன பாக்குறதுக்கு ஸ்டுடியோ போயிருக்கான். எனக்கு வேலை போயிருச்சு. நான் தான் அன்னைக்கே தலையில அடிச்சுட்டேனடா. இந்த விஜய் ஒரு சனியம் பிடிச்சவனு. அவ விஷயத்துல தலையிட்டாலே வில்லங்கம் தான். சொன்னா கேட்டியா? இப்ப அதுக்கான பலனை அனுபவிச்சேதான் ஆகணும். இப்ப என்னாச்சு? இருக்கிற வேலையும் போச்சு. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் அருவாளோட உன்னை வெட்டுறதுக்கு விரட்டிட்டு இருக்கான். அலையட்டும்டா. இத பார், நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு பிரச்சனைகள் அதிகம் ஆக ஆக கண்டிப்பா விஜய் அனுபவிப்பா. ஹே, எல்லாமே உன்னாலதானடா. கோவில்ல அன்னைக்கு விஜய பார்த்தல, அதோட சைலண்டா வந்திருக்கலாம். சொல்ல சொல்ல கேட்காம அவளை போய் சீன்ன. இப்ப என்னாச்சு? அனுபவிச்சுதான் ஆகணும் நீ. அதெல்லாம் கிடக்குது, விடுறா. விஜய்க்காக எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். விதி மாப்ள, விதி யார விட்டுரும்? அருவாள்ல வெட்டு போட்டா எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியணும் போல இருக்கு. படுவ, நல்லா படு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காரு. என் பேரு கோபிகிருஷ்ணன். காலையில உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன். ஓ, இந்த யூனிஃபார்ம் விஷயமா பேசுறீங்கல்ல? ஆமாங்க சார். புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். உங்க ஸ்கூல் ஆர்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லபடியா பண்ணி தருவோம் சார். ஓஹோ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதை விட்டுட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன் சார். இத பாருங்க கோபி, பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு. 2-3 வருஷமா யூனிஃபார்மா ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதை திடுதிப்புன்னு உங்களுக்கு மாத்திரன்னு என்ன தேவை இருக்கு? புதுசா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஒண்ணு நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? சார், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்க யூனிஃபார்ம் எல்லாம் நான் பார்த்தேன் சார். நீங்க கொடுக்குற ஆர்டருக்கும் விலைக்கும் இதை விட பெட்டரான குவாலிட்டி என்னால சப்ளை பண்ண முடியும். அப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கிற யூனிஃபார்ம்லாம் மட்டன் சொல்ல வரீங்களா சார்? மட்டன் சொன்னா அது ரொம்ப தப்பான வார்த்தை சார். நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நீங்க கொடுக்குற கொட்டேஷனுக்கு இதை விட நல்ல குவாலிட்டி என்னால சப்ளை பண்ண முடியும்னு சொல்ல வந்தேன் சார். ஓஹோ சார், உங்களை பாக்குறதுக்கா நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப உங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போட்டிருந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்தேன். பெரும்பாலான யூனிஃபார்ம் ஃபேட் ஆகி வெளிரி போயிருந்துச்சு. 5-6 மாசம் ஆச்சுன்னா ஃபேட் ஆகத்தானே செய்யும். அப்படி இல்ல சார், நான் சப்ளை பண்ற யூனிஃபார்ம் எல்லாமே 1 வருஷம் வரைக்கும் ஃபேட் ஆகாம இருக்கும் சார். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த சிட்டிலே ரொம்ப மரியாதையான ஸ்கூல்னு உங்க ஸ்கூல் தான் பேர் வாங்கியிருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியில போன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கலாமா? ஓஹோ, யூ ஹேவ் a point. நீங்க சப்ளை பண்ற யூனிஃபார்ம் நல்ல குவாலிட்டியா இருக்குமா? கண்டிப்பா சார். இது என்னோட கொட்டேஷன். இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்க அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் தான் இதுல கோட் பண்ணியிருக்கேன். பாருங்க சார்.
எனக்கு ஒரு தடவை ஆர்டர் கொடுங்க சார். நீங்க சப்ளை பண்ற யூனிஃபார்ம்லயும் இந்த மாதிரி குறை இருந்ததுன்னா சார் அவ்வளவே நான் அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் சார். எவ்வளவு துணி நான் உங்களுக்கு சப்ளை பண்ணிருக்கணும், அது எதுக்குமே நீங்க பேமெண்ட் கொடுக்கவே வேணாம். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எழுத்துல எழுதி தரதுக்கு தயாரா இருக்கிறேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆர்டர் தரலான்னு தான் தோணுது. ஆனா ஒரே நாள்ல எல்லா ஆர்டரையும் உங்களுக்கு மாத்தி தர முடியாது. நான் ஒண்ணு செய்றேன். எங்க ஸ்கூல்ல எலிமெண்டரி பிரைமரி லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல சப்ளை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட், எல்லாத்தையும் உங்களுக்கு மாத்தி தரோம். தேங்க்யூ சார். இன்னும் உண்மையை சொல்லணும்னா நீங்க என்னை நம்பி முழு ஆறுமே கொடுக்கலாம் சார். இந்த லெவல்லயே எங்க ஸ்கூல்ல 1500 பசங்க படிக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்தையும் உங்களுக்கே மாத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ சார். மற்ற விஷயங்கள்ல ஆபீஸ் ரூம்ல பேசிக்கோங்க. மிஸ்டர் ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. நைஸ் டு மீட் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன சார் வேணும்? ஐயா பிரின்சிபாலை பார்க்கணும். இல்ல பிரேயர் நடக்குது, இப்ப யாரையும் பார்க்க முடியாது. அவங்க வர சொல்லி தான் வந்தேன். அப்படியா? சரி. மேடம். எஸ். யாருப்பா இவரு? ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு மேடம். நீங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியும் கேட்காம இங்கே உட்காந்துட்டு இருக்காரு மேடம். இல்ல மேடம், உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நியாய கூட்டம். மேடம் ஃபீல் பண்ணாங்கல்ல, வாயா வெளில போறோம். வா. கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. இல்ல மேடம், உங்க வேலையை நான் கெடுக்க மாட்டேன். நான் வெளியில உட்காந்துருக்கேன். நீங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவா ராமா அப்படின்னு சேர்ல சாய்வீங்களே, அப்ப சிவராமான்னு ஒரு சவுண்ட் விடுங்க, வந்துடுறேன். என்ன கடவுளா? இல்ல மேடம், என் பேரே சிவராமன் தான். உட்காருங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சிங்களா மேடம்? எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு டவுட் மேடம். என்ன? இல்ல உங்க பியூனுக்கெல்லாம் ஒழுங்கா சம்பளம் தரீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? முகத்தை ஒரு மாதிரியை வச்சுட்டு எல்லாருமே எரிஞ்சு விடுறேன் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்குற புது யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் மேடம். உங்க ஸ்கூலுக்கு வேண்டியதை தைச்சு கொடுக்குற ஆர்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், தைச்சு போடுவோம். தைச்சு என்ன? அது வந்து மேடம், பிச்சு போடுவோம் பிச்சுக்கிற மாதிரி தைச்சு போடுவோம் தைச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆர்டர் எடுக்கிறதுக்கு கேன்வாஸ் பண்ண வந்திருக்கீங்க. உங்க பேச்சும் சரியில்லை, உங்க லுக்கும் சரியில்லை. மேடம், நீங்க ரொம்ப அதிகம் படிச்சவங்க, நான் ரொம்ப கம்மியா படிச்சவன். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? உருவு கண்டு எல்லாமே வேண்டும், தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் மேடம், கலரா இருக்கணும், டை கட்டி இருக்கிற சட்டமா என்ன? இந்த ஸ்கூலுக்கு இந்த கலர்ல, இந்த குவாலிட்டியில, இந்த டயத்துக்குள்ள இவ்வளவு யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டா சப்ளை பண்ணிருங்க மேடம். அதான முக்கியம், ஆளா முக்கியம். நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸ். இந்தாங்க மேடம். இதுல எந்த குவாலிட்டினாலும் நீங்க செலக்ட் பண்ணுங்க மேடம். இந்தாங்க மேடம், கொட்டேஷன் லிஸ்ட். இன்னைக்கு நிலவரப்படி மார்க்கெட்ல இதோட நல்ல ரேட் உங்களுக்கு கிடைக்காது மேடம். இதெல்லாம் ஓகே தான். அப்புறம் என்ன மேடம், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. இத பாருங்க மிஸ்டர் சிவராமன், பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எங்ககிட்ட ஆர்டர் கேட்டிருக்காங்க. நீங்க சின்ன ஆளு, உங்களை நம்பி எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறது? சொல்லுங்க, என்னோட சாய்ஸ் பெரிய கம்பெனியா இருக்கிறது தப்பு இல்லையே. இல்ல மேடம், சின்ன கம்பெனிக்கு, அதுவும் எங்க கம்பெனி கொடுக்கறதா மேடம் கரெக்ட். எப்படி? ஏன் மேடம், பெரிய கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 10ஓட 1 11 போயிடும். ஆனா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவ்வளவு பெரிய ஸ்கூலு, இவ்வளவு பெரிய ஆர்டர் நம்மள நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மேலும் மேலும் ஆர்டர் வாங்குற நல்ல இடத்துல நல்லபடியா தைச்சு தருவோம் மேடம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், வளரணுங்கிற ஆசையில ஆர்வமா இருக்கோம், புரிஞ்சுக்குங்க மேடம். சரி மிஸ்டர் சிவராமன், டிசைட் பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேடம். நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல குவாலிட்டி தரேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எங்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் டைப் பண்ணி கொடுக்க ரொம்ப சொல்றேன். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம்.
ஏமா லீலா, மத்த நகையெல்லாம் அப்படியே பத்திரமா உள்ள வச்சுட்டியாமா? வச்சுட்டேன். இப்பதாம்மா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்பா கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், சரக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படியா? சைக்கிள்ல பிசினஸ் பண்ணும்போது போதுமான அளவு சரக்கு இருந்தாவே போதும். ஆனா கடைங்கிறப்ப கணிசமான அளவு ஸ்டாக் இருக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான். அப்படியா? ஆமா அத்தை, கடையில எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லக்கூடாது இல்லையா? தேவையான அளவு சரக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன், பாதி பணம் கொடுத்துட்டு மீதி கிரெடிட்ல வாங்கியிருக்கேன். ஆமா, கடை திறப்பு விழாவுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பண்ணியாச்சுப்பா. யார கூப்பிட போற? அழகர் குளத்துக்கு போய் மாமாவை கூப்பிடலான்னு இருக்கேன். என்ன லீல? சரிங்க. நாம 2 பேரும் போய் மாமாவை அழைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அன்னைக்கு அவர் வந்தப்ப உன் கழுத்துல நகை இல்லாதெல்லாம் பார்த்துட்டு அவர் முகம் ரொம்ப வாடி போச்சு. இப்ப இந்த நகையெல்லாம் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, அதுவும் சரிதான். 2 பேருமா போய் கூப்பிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை யார கூப்பிட போற? அதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து. அது சரிதான். ஏங்க, விஜயும் சரோகாவையும் கூப்பிடணும்ல? வழங்குவோர் அனில் கோதுமை பூரி மாவு மற்றும் A1 SKC 100% பசுனை. ஏங்க, விஜயும் சரோகாவையும் கூப்பிடணும்ல? மாணிக்கத்தையும் கோப்பியும் கூப்பிடணுமா? ஆமா, அதத்தான் சொன்னேன். அவசியம் அவங்கள கூப்பிடணுங்கிறியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நாம அவங்கள கூப்பிடணுங்கிறது அவசியம் தானே? அவங்களுக்கும் நமக்கு என்ன விரோதமா? விரோதம்னு ஒண்ணும் இல்ல லீல. நல்லா யோசிச்சு பாரு. மாணிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் நான் ஒரு உதவி கேட்க போனேன் இல்லையா? என்னது உதவியா? சீட்ல சேர சொல்லி அவங்களை கேட்க போனேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அது எனக்கு உதவி தானே. அது தப்போ ரைட்டோ, எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்க மாட்டேன்னு சொன்னது கூட ஒரு விதத்துல நல்லதுதாங்க. அந்த சீட்டு பிடிச்சவன் ஏமாத்துனதுல அவங்க கூட மனஸ்தாபம் வந்திருக்கும்ல. அவன் நல்லவனோ ஃப்ராடோ நமக்கு அதுக்கு அப்புறம் தானே தெரியும். உதவி கேட்க போனது நான். சகலையாச்சு இவ்வளவு தூரம் வந்து உதவி கேட்கிறாருன்னு அவங்க ஏதாவது செஞ்சாங்களா? அப்படிப்பட்டவங்களை நான் எதுக்கு கூப்பிடணும்? அதுவும் இந்த மாணிக்கம் கடை திறப்பளவுக்கு நம்மள கூப்பிட்டாரா? சரி, அதை விடு. அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப அவருக்கு நான் எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தேன், அதெல்லாம் மறந்துட்டாரு. அப்படிப்பட்டவரை நம்ம கூப்பிடணுங்கிறியா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா நாம அவங்களோட பெருந்தன்மையா நடந்துக்கலாம்ல. நீ என்ன சொல்ற? பழிக்கு பழி வாங்குற மாதிரி நீங்க பேசுறது அவ்வளவா சரியில்லைங்க. நீங்க ஒரு சூழ்நிலையில உதவி கேட்டு போனீங்க, அவங்க ஒரு சூழ்நிலையில அதை மறுத்திருக்கலாம். நீங்க அதை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியுமா? அவங்க இப்படி நடந்துட்டா எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? சரிங்க, உங்களுக்கு இதுல வருத்தம் இருக்கும். மாணிக்க மாமாவும் கோபியும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா எனக்கு சரோகாவும் விஜயும் வேணுமே. நீங்க ஏதோ கேட்டு அவங்க மறுத்ததுக்காக நாங்க என்னங்க பண்ண முடியும்? இதனால அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரணுமா? நீங்க எப்பவும் போல இருக்கலாம். இது ஆம்பளைங்களுக்குள்ள பிரச்சனை. உங்களுக்கு என்ன? என்னங்க புரியாம பேசுறீங்க? மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்மா. டே ரவி, லீலா சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஆம்பளைங்களோட முடிஞ்சு போகாது. அப்புறம் இந்த மாணிக்கத்தையும் சரோவையும் கூப்பிடலன்னா அந்த ராஜம்மா பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. கோபி வீட்டுல எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்குறதுன்னு அங்க ஒரு கூட்டம் இருக்கு. சின்ன விஷயத்துக்காக அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரணுமா? எல்லாத்தையும் கூப்பிடுறது முறை. அதே மாதிரி கூப்பிட்றேன்ப்பா. ஆமாங்க, நாம போய் அவங்க கூப்பிடுறதுனால மரியாதை ஜாஸ்தி ஆகுமே தவிர குறைய போறது இல்லைங்க. நாம கூப்பிடலாங்க. சரி, கூப்பிடுவோம். நான் புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு நேம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள பேர் வைக்கிறதா? என்னமோ புள்ள போறதுக்கு முன்னாடி பேர் வச்ச மாதிரி. ஏன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு பேரெல்லாம் பத்திரிகையில் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் அது. பார்த்தனே, காலையில நீ பேர் வைக்கிறத பார்த்தனே. என்னமோ பீலே பாலேன்னு. ஏன் பாட்டி சும்மா சும்மா ஒரு விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா விட. அதுவும் சரிதான். தேங்க்ஸ் செல்வம். கிளவி டார்ச்சர் தாங்க முடியல. சரி, எனக்கு ஒரு டவுட். உனக்கு டவுட்டா? இந்த வீட்டுல எல்லாருடைய டவுட்டுக்கு பதில் சொல்லி சொல்லி நான் டயர்ட் ஆயிருவோம் போல இருக்கு. சரி கேளு. அதுக்கு இல்ல, இன்னும் நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணவே இல்ல. எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணாம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அது எப்படி? இத பாரு செல்வம், கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றதுன்னா அதுக்கு நிறைய செலவாகும். நீங்க கொடுக்குற பணம் அதுக்கு பத்தாது. அதோட அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சரக்கு அனுப்புவேன்னா கிடைச்சிருக்க ஆர்டர் மிஸ் ஆயிடும். அப்படியா? ஆமா. இந்த டிரான்சாக்ஷனை நான் பண்ணாலும் கூட பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தாமஸ் கம்பெனியோட பேர்ல தான் இருக்கும். அது சரி, இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்க போற? கிளவி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாப்பிள்ள, உங்க அம்மா பேர் வைக்கலாமே. இந்த அம்மா பேரை வைக்கிறது, ஆட்டுக்குட்டி பேரை வைக்கிறதெல்லாம் உங்க பையனுக்கு வேணா ஓகே, நமக்கு ஒத்து வராது.
சரி அப்ப என்னதான் பேர் வைக்க போறீங்க? அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க ஐஸ்வர்யான்னு பேர் வைக்கலாமா? வெரி குட். பேர் பிடிச்சிருக்கா? இல்ல நீ உன் பேரை சொல்லாம அடுத்தவங்க பேரை சொன்னியா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தபடி ஐஸ்வர்யாங்கிற பேர் ரொம்ப ஓல்ட். மாப்பிள்ள, உங்க அம்மா பேர் வைக்கலனாலும் உங்க குலதெய்வம் பேர் வைக்கலாமே. மா பேசாம இருக்கியா? ரொம்ப திங்க் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு பேர் வச்சிருக்கேன். யூனிவர்சல் ட்ரேட் லிங்க்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தட்ஸ் குட். அப்புறம் மாப்பிள்ள இன்னொரு விஷயம், என்கிட்ட இப்போ முழு பணம் இல்ல, 50,000 ரூபாய் இருக்கு. முதல்ல அதை வாங்கிக்கிங்க. 50,000மா? ரொம்ப கம்மியாச்சே. இல்ல இந்த கடைக்காரர்கிட்ட முதல்ல இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து பொருளை வாங்கிடுங்க. ஒரு வாரத்துல பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க. அப்படி இல்லைங்க, ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது சரி, ஆனா ஃபுல் அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அனாவசியமா லேட் ஆகுமே தான். அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லுங்க, கேட்பான். சரி, 50,000 முழுசா தருவீங்களா? தரேன். நிர்மலா, என்னங்க கம்பெனிக்கு பேர் வச்சிட்டீங்களா? கம்பெனிக்கு பேர் வச்சாச்சாவா? கம்பெனிக்கு பேர் வச்சு முடிச்சு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நீ என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க? ஆமா, உனக்கு இந்த தூங்குறது சாப்பிடுறது இதை தவிர வேற எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? பா உள்ள போய் தூங்கு. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீறி நான் எப்படி பிசினஸ் சக்சஸா நடத்த போறேன்? படிக்கிறியா? வந்துட்டேப்பா. வந்துட்டீங்களாப்பா? இந்த டீ கேட்டல. தேங்க்ஸ்க்கா. டீ குடிச்சிட்டு படிக்குதா? படிக்கிட்டு. அப்பா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பாடு இப்ப வேணாமா, அதிகம் பசிக்கல, அப்புறம் பாப்போம். சரிப்பா. இந்த பவானி குட்டியை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அக்கறையா படிக்கிற பத்தியா? ஆமா, விழுந்து விழுந்து படிக்கிறா. கூடிய சீக்கிரம் கண்ணாடி போட வேண்டியதா வரும் பாருங்க. ஏன் பாவா அப்படி சொல்றேன்? நீ நானும் சொல்லாமல படிக்கிறதுல பொறுப்பா? நீ படிமா, பயப்படாது. கண்ணாடி எல்லாம் வேணாம்னா. அப்பா, மாமா ஊர்ல இருந்து போன் பண்ணாருப்பா. என்ன சொன்ன? நம்ம கோபியில அவர் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரா. என்ன பிசினஸ்? அது இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கறாங்களேப்பா, அது மொத்தமா இவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து சப்ளை பண்ண போறாங்களா. அப்படியா? நல்ல ஐடியாவா இருக்குதே. அந்த பிசினஸ் ரொம்ப நல்லா வருமாப்பா. அது நம்ம மாமா, நம்ம கோபி தங்கச்சி வீட்டுக்கார சிவராம் இல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போறாங்களா. நல்லபடியா பண்ணா இந்த பிசினஸ்ல முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னாருப்பா. அப்படியா? நிச்சயமா நல்லா வரும். பாரு, கோபியோட வியாபார திறமையில எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நல்ல வியாபாரிக்கு என்ன தகுதி எல்லாம் வேணுமா? பொறுப்பா இருக்கணும், அவருக்கு இருக்குது. பொறுமை இருக்குது. மக்கள்கிட்ட நல்லா பழக தெரியணும், அதுவும் இருக்குது. வேற என்ன வேணும் சொல்லு? எல்லாத்தோட கொடுத்த வாக்க காப்பாத்த தெரியணும், அது இருக்குதா இல்லையா? நம்ம போஸுக்கே வேலை ஓட்டு தரேன்னு சொன்னார். அவர் வியாபாரம் ஆரம்பிச்சதுமே கூப்பிட்டு கொடுத்தாரா இல்லையா? இதே நம்பிக்கைதாமா இவர் யாருகிட்ட ஆர்டர் எடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும். அவன் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ சப்ளை எப்ப கொடுப்பேன்னு கேட்பான்ல. இவர் சொல்லுவாரு 3 மாசத்துல கொடுத்துறேன்னு. காப்பாத்துல தான் அவனுக்கு நம்பிக்கை வரும். இவர் செய்வாரு. நல்லா இருக்கு. அம்மா, நான் என்னத்த சொல்றது? இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா, காலையில லீலா பொண்ணு போன் பண்ணா. இந்த சீட்டு கம்பெனி பணம் திரும்பி வந்துருச்சு, அதை வச்சு நகையெல்லாம் மீட்டாச்சுன்னு நல்ல செய்தி கொடுத்தா. இப்போ போஸ் போன் பண்ணி கோபி போஸ் 2 பேருக்குமே விடிவாலம் வந்தாச்சுன்றான். ஆண்டவன் சோதனை கொடுத்தாலும் ஒரே முட்டா தான் கொடுக்கறான், சந்தோஷம் கொடுத்தாலும் ஒரே முட்டா தான் கொடுக்கறான். இதே மாதிரி அவன் எல்லாரையும் நல்லா. என்னப்பா எதையோ சொல்ல வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க? வேணாமடா, பயமா இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த ஆண்டவனுக்கு பொறுக்காத என்னமா ரொம்ப துள்றான்னு சொல்லிவிட்டு வரிசையா சோதனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா வேணாம். வரும் போல இருக்கு. இப்ப எனக்கு உண்மையில என்ன பயமா இருக்குன்னா, இவ்வளவு ஆர்வம் வந்துச்சுனாக்க இது எல்லாத்தையும் அந்த டயத்துக்குள்ள தச்சு கொடுத்து சமாளிக்க முடியுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன், அதுல என்ன பிரச்சனை? ஆமாண்ணே, இது ஸ்கூல் சமாச்சாரம். அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ள எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாகணும். இப்ப ஆர்டர் எடுக்கிறது நம்ம எடுத்துறோம், ஆனா தைக்க கொடுக்கறது வெளில தானே கொடுக்கணும். அடுத்தால நம்பி எப்படி ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு செய்யலானே,
பேசாம இதுக்கு நம்மளே ஒரு 25 தையல் மிஷின் வாங்கி போட்டு ஒரு ஸ்டிச்சிங் யூனிட் ஆரம்பிச்சா என்ன? அவசரப்படாத கோபி, அதுக்கப்புறம் வழிகுட்டு போகுது. என்ன அவசரப்படுறாங்க? என்ன நீ பாட்டு 25 தையல் மிஷினு ஸ்டிச்சிங் யூனிட்னு அகல கால் வைக்கிற? எதுலயுமே ஒரு நிதானம் இருக்கணும்டா, அப்பதான் எதுவும் நினைச்சு செய்ய முடியும். புரியுதா? ஏமாமா, ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன்னா அதை பத்தி ஒரு நல்ல வார்த்தையே வராதா உங்களுக்கு? வரும்டா, உன் கூட இருக்கிற நல்ல ஆட்கள் தான் வரும். உன் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாடுறா. இவங்க ராசியை பத்தி நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டத்தை போடுவியா? கோபி, இந்த ஆள் ஒரு விளங்காத விடியா முஞ்சி. இந்த ஆள் வாயில இருந்து நல்ல வார்த்தை வருமா? கோபி, இந்த ஆள் மனுஷனே கிடையாது. இது பெரிய சைஸ் பூனை. இத தினமும் வீட்டுல கட்டி போட்டு சோத்த போடுறது பெரிய தப்பு. பாக்குறத பாரு, கொஞ்சமாவது மனசு நல்லன்னு இருக்கா? சகலையும் மச்சானும் நல்லா வரட்டுமேங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்கா? என்னமோ பெரிய ஒரு மாதிரி ஜனம் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சா மட்டும் போதுமா? அதுல இருக்கிற நல்ல விஷயம் 2 எடுத்துக்க வேண்டாமா? சிவராமா, இந்த ஆள் ஒரு பிலிம். இந்த ஆளுக்கு ஏபிசிடி தெரியாது. டேய், யார பத்தி நட சொன்ன? வரியாப்போ கிராஸ் வேர்ட்ல இருந்து ஜெயிக்க முடியுமோ? நல்லா வாயா, வந்து பாரு. அண்ணே சும்மா இருக்குண்ணே. மாமா, நீங்க வேலைக்கு போன நேரம் போக மிச்ச நேரம் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. அந்த நேரத்துல 4 ஸ்கூலுக்கு போங்க, 4 ஆர்டர் பிடிங்க, அதுக்குள்ள சேர உங்களுக்கு கொடுப்பேன்ல. மாமா, நீங்க ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கமிஷனா 5% கொடுப்பேன். ஓகேயா? டபுள் ஓகே. கோபி, இத நீ முதல்லயே செஞ்சிருக்கணும். என்ன இதுல சேர்த்துட்டல, இனிமே நீ எந்த வேலையும் தடையில்லாம செய்யலாம். என் ராசி உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது பாரு. கோபி, இப்பதான் நான் சொன்னேன்ல, இது கண்ணாடி போட்ட பூனை. இனிதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், என்னடா நான் திரும்ப திரும்ப பூனைன்னு சொல்றேன்? நானாவது பூனை, ஆனா நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? நீ பூனைனா நான் யானை. இந்த பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரு ரிக்வெஸ்ட். அனாவசியமா பிராணிகளை கேவலப்படுத்தாதீங்க. அதுங்களுக்கு வாயில இருந்தா இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறீங்க. அண்ணே விடுங்க அண்ணே. விஜய்ங்க வா, இந்த நோட்டை வச்சுக்க. நீங்க எல்லாம் ஆர்டர் எடுக்கும் போது யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் விஜய்க்கு உடனே போன் பண்ணுங்க. விஜய், நீ இந்த நோட்டு உள்ள டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க விவரம் சொல்லிடு. சாப்பாடு ரெடி ஆச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வை. அண்ணே வாங்க சாப்பிடலாம். சரி, சாப்பிடுங்க. சரி. கவிதா, நீ சாப்பிட்டு நிம்மதியா படுத்துங்கிற. இன்னைக்கு அருவாளை நல்லா பதமாத்திட்டு கிணத்தடியில கருப்பண்ண சாய் மாதிரி உட்கார போறேன். இன்னைக்கு மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, ஒரே போடு போட்டுறேன். மாமா, பேசாம போய் படுங்க. அட போ மாப்பிள, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு பார்க்காம வர்றது இல்ல. யார் கோபி? யார பத்தி பேசிட்டு போறாரு? என்ன பிரச்சனை? அண்ணே, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுல என்னென்னமோ நடக்குது. ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் புரியுது, என்னமோ நடக்குது. கொஞ்சம் சொல்லு. நம்ம வீட்டுக்கு போன் வந்ததுல இருந்து அடிக்கடி ஒரு போன் வருது. அதை யார் எடுத்தாலும் கட்டாது. இது பகல் இல்ல ராத்திரி இல்ல, எந்த டைம் வேணாலும் வருது. எவ்வளவு தூரம் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதை எவன் பண்றது கண்டுபிடிக்கணும் தான் காலர் ஐடி வாங்கி வச்சேன். ஆனா நான் காலர் ஐடி வாங்கி வச்ச விஷயத்த அவங்கிட்ட யாரோ நம்ம வீட்டுல இருக்க பிரகாஷ்பதி போட்டு கொடுத்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ராஸ்கல் நம்ம வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப தெரிஞ்சவனா தான் இருக்கணும். சரி, போன் விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ராஸ்கல் நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஏறி குடிச்சு நம்ம பெட்ரூம் சேனல் கதை திறந்து எட்டி பார்ப்பான். ஒரு விஷயம் என்ன, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த போன் பண்றவனும் நேத்து வந்து எட்டி பார்த்தவனும் ஒரே ஆளுங்கிறதா இந்த யூகம். கோபி, யாரு யாரவே? நானும் துரத்திட்டே ஓடி போய் பார்த்தேன். அவனை பார்த்துட்டியா? முகத்தை சுத்தி மப்ளரை கட்டிட்டு பைக்ல ஏறி தப்பிச்சு ஓடிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்ல வச்சு புரட்டி எடுத்து நார் கிழிச்சு காய போட்டு இருந்திருப்பேன். கோபி, இனிமே நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு ஒண்ணு நான் பார்த்து சும்மா இருப்பேனா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ கோபி, இனிமே நீ அவனை பத்தி கவலைப்படாத. அவனை எங்க பார்த்தாலும் கண்டு வந்து நம்ம வெட்டி போட்டு வந்துடுறேன்.
என்னம்மா மாப்பிள என்னப்பா இதுல 50,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால மாப்பிள்ளை கொடுத்துருங்க. பிசினஸ் நல்லபடியா வரட்டும். ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். மாணிக்க தாண்டி புள்ள கைய ஊனி கர்ணம் பாஞ்சாவது எப்படியாவது காரியத்தை முடிச்சு போடுறான் பாரு. பாவண்டி புள்ள எங்க போனானோ எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணானோ இருந்தாலும் பிள்ளைக்கு ரொம்ப அக்கறை. ஏன் பிள்ளையாச்சே. என்னம்மா நீங்க அதுகிட்ட போய் பேசிக்கிட்டு நீங்க கொடுங்க. இருப்பா சாமிட்ட வச்சு எடுத்துட்டு வரேன். சரி. ராசா இங்க வா. என்ன உன் மாப்பிள்ள புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த பணத்தை நீயோ நானும் கொடுக்கறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. சரோ சுமங்கலி அவ கையால கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு படல. வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசினா சும்மா இருக்க மாட்டேன். ஏ கிழவி வாய் குசாம இப்படி பேசுறியே. நான் குத்து விளக்கு ஏத்தி வச்சுதானே என் புள்ள கடையே ஆரம்பிச்சு வச்சேன். அது இன்னைக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் சொல்லலடி. வாய மூடு. நானும் பாத்துட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு விசுவாசமே கிடையாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன மட்டம் தட்டலானே இருக்கே நீ. எம்மாடி உன் மாப்பிள்ள முதல் பிசினஸ் ஆரம்பிக்க போகுதே அது நல்ல விதமா நடக்கணுமேங்கிற ஒரு அக்கறையில் தாண்டி சொன்னேன். எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா அப்போ? ஆண்டி அப்படி அக்கறை இருந்தா பணத்தை கொடுங்க, நான் போறேன். கொஞ்சம் சும்மா இருங்க மாப்பிள்ள. என் மகன் நல்லா இருக்கணும், என் மருமக தொழில நல்லா வரணும்னு எனக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீ நீ. இத பாரு கழுவி, நான் பணம் எடுத்து கொடுத்தா என் மாப்பிள்ளையோட தொழில் ஆலமரம் மாதிரி வளரும். சரி விட்டுருங்கம்மா. ஏதோ தெரியாதனமா வளருச்சு. அப்படி இல்லடா. இது என்னடா பழக்கம்? இது நம்ம கூடவே இருக்கு. இத விட்டுட்டு நாம ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணிருப்போமாடா? அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுதாடா இப்படி எல்லாம். இது ஆண்டி உங்க ஆர்கியூமெண்ட்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல பணத்தை கொடுத்தா நான் கிளம்புவேன். கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. இத பாரு கழுவி, கடைசியா சொல்றேன். இனிமே இத மாதிரிலாம் பேசுறேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் பாட்டி உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் தேவையெல்லாம் வாய் கொடுத்துட்டு இப்படி வாங்கி கட்டிக்கிற? அதுக்கு கண்ணு ஒரு நல்லதுக்கு ஒரு சொன்னேன். மண்ணாங்கட்டி நல்ல என்னமோ வேண்டாம். உனக்கு தான் அந்த வீட்டை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத புத்திசாலித்தனமான பேச்சு? என்ன ஆளாளுக்கு நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? நான் எது சுண்டலுக்கு காத்துட்டு இருக்க சின்ன பையன் மாதிரி நிக்கிறேன். பணத்தை தரீங்களா இல்லையா? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இந்த கிழவி என்ன பேச்சு பேசுதுன்னு பாத்தீங்கல்ல. சுத்த நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. எனக்கு இந்த மாதிரி சீப்பான சென்டிமெண்ட் நம்பிக்கை கிடையாது. யார் வேணாலும் பணத்தை எடுத்து கொடுங்க. என்னோட சொந்த திறமையால தொழில நான் சக்சஸ் ஆவேன். என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். மா சீக்கிரம் சாமி கிட்ட வச்சு கொடுத்து அனுப்பேம்மா. அம்மாமா நில்லுங்கம்மா. பணத்தை இப்ப தர வேண்டாம். ஏண்டி எமகொண்ட வந்துருச்சு. உன்னை கட்டிக்கிட்ட போய் அதெல்லாம் வந்தாச்சு. பணத்தை கொடுங்க. இருங்க மாப்பிள்ள, சாமிட்ட வச்சுட்டு. பணத்தை கொடுங்க ஆண்டி. சாமிக்கு 50,000 போடுங்க போதும். ஹலோ வாங்க சார். நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருந்து 2 ஐட்டம்ஸ் மட்டும் மாத்தி இருக்கேன். சரி நீங்க அதையும் சேர்த்து பேக் பண்ணிடுங்க. ஓகே. இதுல 50,000 இருக்கு. அட்வான்ஸ் என்டர் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். என்னங்க சார், நீங்க மொத்தம் 2 லட்சம் ரூபாய் தரணும். இப்ப 50,000 தான் கொடுத்துருக்கீங்க. மீதி 1,50,000 ரூபாய் தரணும். அட கணக்குல பின்றீங்களா? கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் எனக்கு செக் கிளியர் ஆயிடும். உங்க அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். சார் முக்கியமான விஷயம், உங்களுக்கு டெலிவரி பண்ற எதையுமே நாங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது சார். பின்னாடி அந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் நாங்க ஏத்துக்க முடியாது சார். அதுக்கு அவசியமே இருக்காது. நான் பக்காவா டிசைட் பண்ணி தான் இதுல இறங்கியிருக்கேன். நீங்க கண்டிப்பா டெலிவரி கொடுத்துடலாம். என்னங்க? தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு இந்த பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருந்து ஆர்டர் வந்து குவிய போகுது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, உங்களால கரெக்ட் ரேட்டுக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு தான். சார் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம் சார். எங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கு. தாராளமா எங்களால. சார் நீங்களே எல்லா சரக்கையும் டெலிவரி எடுத்துட்டு போறீங்களா? நானோ நான் அவசரமா பிரிண்டிங் பிரஸ் போகணும். இந்த விசிட்டிங் கார்டு அப்புறம் இந்த லெட்டர் ஹெட் இதெல்லாம் அடிக்க கொடுத்துருங்க. அதெல்லாம் உடனே வாங்கணும். என்ன பண்றீங்கன்னா இதெல்லாம் நல்லா பேக் பண்ணி டெம்போல ஏற்றி எங்க வீட்டு அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். சார் அப்ப நெக்ஸ்ட் வீக்ல எங்களுக்கு பணம் வந்துடும். உங்களுக்கு டவுட்டே வேணா கண்டிப்பா வந்துடும். சாரி சார், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு வந்தப்போ ஒரு கராரா பணத்தை வாங்கிட்டோம். ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். அதெல்லாம் விடுங்க, அப்பவே நான் மறந்துட்டேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்னாச்சு மாமா? அவனை பாத்தீங்களா? நேத்து நைட்டு கூட எவனோ ஒருத்தன் வந்தான்னு சொன்னாங்கல்ல.
வேற யாரும் இல்ல, அவனேதான். புரிஞ்சுக்கிட்டே அவன் நீ நினைக்கிற அளவுக்கு இல்ல. சரியான கோலப்பைய. உன்னை மிரட்டி இருக்கா, பயமுறுத்தி இருக்கா. மற்றபடி உன் மனசுல தைரியம் இல்ல. வீட்டை கால் போட்டு ஓடிட்டா. ஸ்டூடியோக்கு போன அங்கேயும் வரல. வீட்டையும் காலி பண்ணி ஓடிட்டா. நான் அருவாரோட சுத்திரவசம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஓடிட்டா. அவன் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பயந்து ஊரை விட்டு ஓடிடுவான். அப்படி அவன் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பெரிய கெடுதல் தான் பண்ணிட்டு போவான். மாமா சரி, பயப்படாத. பயந்து செத்ததெல்லாம் போதும். விஜய், இங்க பாரு, இனிமே வீட்டுல நீ தனியா இருக்க கூடாது. தண்ணி எடுக்க போனா கூட யாராவது துணி கூட்டும். சரியா மாமா? ஒருவேளை அவன் இதே ஊர்ல வேற எங்கேயாவது பதுங்கி இருந்தானா என்ன மாமா பண்றது? அவன் இங்கே இருந்தானா அவனுக்கு அவனே சவக்குழி தோண்டிக்கிறான் அர்த்தம். நீ சந்தோஷமா இருக்கணும்னா அவ தலையெடுத்தான். வேற வழியில. பவானி, லீலா, வாங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? செல்லம். நல்லா இருக்காங்க மாமா. ஓய் செல்லம், எப்படிடா இருக்க நீ? ஐயோ அக்கா, அது ஏன் கேக்குற? நைட் எல்லாம் ஒரே அழுக. அழுகிற விஷயத்துல அப்படியே நம்ம தனக்கா தான். என் குழந்தைய கிண்டல் பண்ணாத குட்டி பிசாசே. நீ முன்னாடி வேணா அப்படி சொல்லலாம். இப்ப நம்ம வீட்ல குட்டி பிசாசே இவதான். பவானி, குழந்தை எல்லாம் பிசாசுன்னு சொல்லக்கூடாது. அப்பா, அவ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றா. இவ்வளவு சின்ன பிள்ளை தானே. அப்புறம் மாப்பிள்ள வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. அப்புறம் வேற என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். கடை ஒண்ணு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அப்படியா? நாளை மறுநாள் திறப்பு இல்ல, நீங்க அவசியம் வந்துடணும். நிச்சயமா, நல்ல காரியமாச்சே. தனி, நீங்களும் போஸ் சகலையும் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏ லீலா, நீ உள்ள வாயே. பவானி, நீ வா. என்ன பவானி, எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன். நிஜமா? பவானி, இத கொண்டு போய் கொடு. போஸ் மாமா எங்கக்கா? மெட்ராஸ்க்கு போயிருக்காரு. வா. ஏ லீலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த நாசமா போன இளங்கோ மறுபடியும் வந்துட்டானே. என்னக்கா, என்ன சொல்ற? ஆமாண்டி, அவன் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கானா. போட்டோ எடுக்கிற சாக்குல அவன் கோபி வீட்டுக்கு போய் ஏதோ கலாட்டா பண்ணிருக்கான் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்னக்கா இது? பூதம் கிளம்பின மாதிரி இருக்கு. பாவண்டி விஜய், ஊமை கனவு கண்ட மாதிரி கடந்து தவிக்கிறா. அது விஷயமா என்ன ஏதுன்னு விசாரிக்கத்தான் போஸ் மாமா மெட்ராஸ்க்கு போயிருக்காரு. எனக்கு இப்ப விஜயை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும்னு மனசு கடந்து தவிக்குது. சரிக்கா, திறப்பு விழா கழிக்க நானே இவரும் விஜய் வீட்டுக்கு போவோம். நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஆமாண்டி, நீ விஜயை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுடி. பாவண்டி அவ. சரிக்கா. அக்கா, கடை திறப்புக்கு நீயும் கண்டிப்பா வந்திருக்கா. எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு இருக்கேன். எல்லாரும் வந்தா மீட் பண்ணி பேசுறதுக்கு வசதியா இருக்கும். சரி லீலா, ஆனா பவானிக்கு இப்ப டெஸ்ட் நடக்குது, எப்படி விட்டுட்டு வருது? காலையில சீக்கிரம் வந்திருக்கா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சாயந்தரம் சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க. அதுவும் சரிதான். கண்டிப்பா வந்திருக்கா. இந்தா, இத வச்சுக்கோ. சரி, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஹலோ ஹலோ சரளா, நான் தான். என்னங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரளா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். நான் சீக்கிரமே அங்க வர போறேன். அப்படியா? எப்ப வர போறீங்க? இன்னும் 4 நாள் நான் அங்க இருப்பேன். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். எப்படாப்பா புறப்பட்டு வந்து உன்னை பாப்போம்னு இருக்கு. ஆமா சரளா, நான் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க வர்றதே போதும். என்ன சரளா, நான் இப்பவே உனக்காக என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? சாரி, பர்ஃபியூம், உனக்கு பிடிச்ச மியூசிக் சிஸ்டம். எதுக்குங்க இதெல்லாம்? அதான் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல. இருக்கட்டுமா, இருந்தாலும் உன்னை பார்க்க வரும்போது சும்மா வர முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் ஊருக்கு வந்த உடனே அந்த சிவசாமியும் ரமேஷையும் ஒரு வழி பண்ண போறேன். ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? விட்டுடுங்க. போ சரளா, நீ வேணும்னா பெருந்தன்மையா இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது.
நான் வந்து அவனுங்களை 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். என்னங்க ப்ளீஸ் நான் சரி சரளா விடு, அதான் 4 நாள் வந்துடுவேன்ல, நேர்ல பேசிக்குவோம். பாய். ஹலோ, மாணிக்கம் இருக்காரப்பா? இல்லைங்க, வெளியே போயிருக்காருங்க. எங்க போயிருக்காரு? வீடு வேற போயிருக்காருங்க. ஓஹோ, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமேப்பா. வீட்டுக்கு போன் பண்ணுங்க நீங்க. சரி. ஒரு நிமிஷங்க. ஹலோ ஹலோ, மாணிக்கம் இருக்காரா? நீங்க யாரு? நான் சரளா பேசுறேன். எங்க உங்களுக்கு போன்? ஹலோ ஹலோ மாணிக்கம், நான் சரளா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருந்தது, அதான் வீட்டுக்கே போன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன? என் வீட்டுக்கார் போன் பண்ணிருந்தாரு, இன்னும் 4 நாள்ல இங்க வராராம். நான் தான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்ல, அவர் இங்க வந்தாருன்னா எனக்கு அந்த பணம் தேவைப்படும்னு. நீங்க சீக்கிரமா அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்றது நல்லது மாணிக்கம். சரி, இன்னும் 4 நாள்ல ஏற்பாடு பண்ணோம். 4 நாள் இருக்குல்ல, ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே, வச்சுட்டுமா? ப்ளீஸ் நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, விஜய் இருக்காங்களா? நீங்க யாரு? நான் விஜயோட ஃப்ரெண்டு பேசுறேன், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அண்ணி அண்ணி, அண்ணி உங்க ஃப்ரெண்ட் யாரோ லைன்ல வெயிட் பண்றாங்க, இந்தாங்க. ஹலோ, நான் தாண்டி உன் முதல் புருஷன் பேசுறேன். என்ன ஷாக் ஆயிட்டியா? இது பார், நீ யார்கிட்ட சொன்னாலும் சரி, எவனை ஏவி விட்டாலும் சரி, உன்னை விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. இது பாரு, நான் என்னைக்கோ செத்துருக்க வேண்டியவன், உயிருக்கு துணிஞ்சுதான் இன்னைக்கு இருக்கேன். எனக்கு நீ எப்படியும் வேணும்டி, அதுக்காக என்ன என்ன வேணாலும் செய்வேன். ஆரம்பத்துல நான் உன்கிட்ட சாதாரணமா கெஞ்சி தாண்டி இருந்தேன், நீ தாண்டி இந்த பிரச்சனை பெருசாக்குன. எனக்குள்ள இருந்த தீய ஊதி விட்டு நீ தாண்டி பெருசாக்குன. ஆமா, உன் மாமன் அந்த மதுரை வீரம் போஸை ஏவி விட்டுருக்கியா நீ? எனக்காக அருவாளோட அலையறானா? இது பார், முதல்ல நான் அவனை தீத்து கட்டிடுவேன், அப்புறம் உன் புருஷனை காலி பண்ணிடுவேன். என்ன நிர்மலா, என்னங்க இன்னைக்கு இவ்ளோ ஜாலியா வரீங்க? ஜாலியா இருக்க ஒரு காரணம் இருக்கு. இந்த பார், வி சந்தோஷ் யூனிவர்சல் ட்ரேடிங் ப்ரொப்ரைட்டர் கார்டு அப்படி இருக்கு. கார்டு நல்ல வழவழன்னு அழகா இருக்குங்க. ஐயோ,
கார்டை கொடுத்தா அது என்ன கலர்ல இருக்கு என்ன ஸ்டைல்ல பிரிண்ட் பண்ணிருக்குன்னு பார்க்காம ஏதோ பட்டி காட்டு பொம்பளை மாதிரி கண்ணத்துல வச்சு தேய்க்கிற உன்கிட்ட போய் கொடுத்தா எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன மாப்பிள இந்தாங்க என்ன மாப்பிள இது விசிட்டிங் கார்டு இந்தாங்க உங்களுக்கு ஒரு கார்டு நீங்க தானே ஃபைனான்சியரு இந்தாங்க உங்களுக்கு ஒன்று செல்வம் என்ன சந்தோஷ் இது போச்சுடா விசிட்டிங் கார்டுன்னு தெரியும் அது ஏதோ பிட் நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களே இதோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் உங்களுக்கே தெரியுமா எனக்கு தெரியாம இருக்குமா அப்புறம் ஏன் சார் இவ்வளவு காஸ்ட்லியான கார்டை விரைவு பண்ணிட்டு இருக்கீங்க என்னப்பா அது கோடிக்கணக்கில் வந்து பணம் கொட்ட போது அப்புறம் 750 ஒரு கார்டு 7,000 ரூபாவா? ஆமா எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு செலவு? என்னங்க 2 கலர்ல மட்டமான பேப்பர் அடிக்கிறது இது காய்கறி கமிஷன் வியாபாரமா? இன்டர்நேஷனல் பிசினஸ்ங்க. ஸ்பெஷலா எலைட் பீப்புள்ஸ் விஐபி எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க ரேஞ்சுக்கு கார்டு இருக்க வேண்டாமா? நிறைய செலவாயிருக்கும் போல இருக்கு. அட விடுங்காண்டி கோடி கோடி வந்து கொட்ட போது இதுல என்ன இருக்கு? அப்படியா? உண்மையிலேயே நிறைய பணம் வருமா? ஆமாங்க நிறைய பணம் வரும். அப்புறம் என்ன ஒண்ணு இவ்வளவு பணம் வந்தா என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன் மாப்ள உங்களுக்கு தொழில் வச்சு கொடுக்கணும் நான் தான் தினம் தினம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன விட்டுட்டு யார் யாருக்கோ என்னென்னமோ செய்ய போறேன்னு சொல்றீங்களே அப்ப எனக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் லாரி வாங்கி கொடுத்தாரேன். எல்லாம் நேரம் தான். இந்த வீட்டுக்குள்ள வெறும் ஆளா வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கதான் செய்யுது. ஆனா ஒண்ணுடா மாணிக்கம் இதோட சரி அடுத்து இந்த வீட்டுக்குள்ள வர்றவ சாதாரணமானவளா இருக்க கூடாது. படு பயங்கரமா இருக்கணுமா? அப்படி இல்ல மாப்ள செல்வத்துக்கு வரப்போறவ ஒரு பெரிய இடத்துக்கு போனாதான் இருக்கணும். அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எல்லா வசதிகளோடையும் ஐஸ்வர்ய லட்சுமியா தான் வரணும். அப்படியா? ஆமா நிர்மலா. அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த பிக்கல் புடுங்கெல்லாம் இருக்க கூடாது. அழகு பணம் ரெண்டும் சேர்ந்த ஒருத்தி தான் இங்க வரணும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குவாலிபிகேஷனோட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. யாரு? ஐஸ்வர்யா ராய். வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷம் வந்துடுறேன். இங்க 2 நந்திங்க இருக்கு அதுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்க. வா லீலா வாங்க மாமா. எப்படி இருக்க? எப்படி இருக்கு நல்லா மாமா? இருக்கேன் விஜி. இந்த விஜய் வாங்க ரவி. வாங்க ரவி. வாமா சௌக்கியமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். மாமா இல்ல வெளியில போயிருக்காரு. மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தோம். சரி நீங்க 2 பேரும் நில்லுங்களேன். எதுக்கு? சேர்ந்து நில்லுங்க. என்னங்க வாங்க ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்க. அடடே என்னம்மா கால்ல எல்லாம் விழுந்துட்டு? புதுசா கடை ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் அதுக்காக தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். உங்களை எல்லாத்தையும் கூப்பிடறதுக்கு தான் வந்தோம். நீங்க அவசியம் வந்துடணும். வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன கடை? சாராய கடை. வாயை முடிச்சு சொல்றத கேளு. லூசு நீயும் கேளு. தவணை முறையில பொருள் வித்துட்டு இருந்தேன் இல்லையா? ஆமா இந்த வீடு வீடா போய் பால்கார மாதிரி காத்தாடியும் டீப் லைட்டும் வித்துட்டு இருந்தேன். இப்ப அதே பிசினஸ கடை வச்சு பண்ணலான்னு இருக்கேன். தவணை முறையிலயும் ரொக்கத்துக்கும் பொருள் கொடுக்கலான்னு இருக்கேன். ரொக்கமா எவன் வாங்க போறான்? நீ சிட்டில டீசனான ஷோரூம் எவ்வளவு இருக்கு. அங்க போவானா உங்ககிட்ட வருவானா? சரி ஏதோ ஆரம்பிச்சுட்ட பாப்போம். லீலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாயே. இரு விஜய் லக்ஷ்மண் அண்ணாக்கு பதில் சொல்லிட்டு வரேன். என்ன சொல்ற? இவரை என்கரேஜ் பண்ணி பேசினார் இல்லையா அவரை 4 வார்த்தை பாராட்டிட்டு வரேன். அதெல்லாம் விட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. லீலா ஏதோ பாராட்டுறேன்னு சொன்னுச்சு அதுக்குள்ள விஜய் வந்து கெடுத்து விடுச்சு. ஒரு விதத்துல விஜய் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கு. அப்படியா? விஜய் மட்டும் லீலாவை கூட்டிட்டு போலனா லீலாவோட பாராட்டு ரொம்ப நல்ல விதமா இருந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. அண்ணே நீங்களும் வந்துடணும். எதுக்கு ரவி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஏதோ கோபி கூப்பிடணும் வந்தீங்க கூப்பிட்டு போக வேண்டியதானே? ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். இத பாருங்க ரவி நீங்க ஆரம்பிக்கிற பிசினஸ் சிட்டில மூல முடுக்கெல்லாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு அதே பிசினஸ்? அப்படி இல்லைங்க வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல அதான். ஆமா என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? சிதம்பரத்தோட மருமகனுங்க ஒவ்வொருத்தரும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோன்னு புறப்பட்டீங்க. பாவம் சிதம்பரம் உங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்துட்டு அல்லாடிட்டு இருக்காரு. ஆனா நீங்க பரவாயில்லைங்க. உங்க மாமனாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது இல்ல. வீட்டோட இருக்கீங்கல்ல. என்ன விஜய் இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா? ஆமா நிலா தினம் தினம் அவனோட டார்ச்சர் என்னால தாங்க முடியல. இப்ப
இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்துருவேன். தினம் நான் துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் பேசாத. சரவக்கா சொன்னாங்க இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானேன்னு. ஆமா விஜய், இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. ஏன் அவர்கிட்ட இன்னும் சொல்லல? நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சொல்லணும்னு போகும் முதல்ல ஏதாவது ஒண்ணு நடந்து கடைசியில சொல்ல முடியாம போயிடுது. வாங்க ரவி, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நானும் லீலாவும் தான் வந்தோம். சகோதரிங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன விசேஷம் சொல்லுங்க. புதுசா கடை இருக்கிறேன், உங்களை கூப்பிடலான்னு தான் வந்தேன். அப்படியா? நல்ல விஷயமாச்சே. எப்ப? நாளைக்கு தான். கண்டிப்பா நீங்க வந்துடணும். என்னங்க இதெல்லாம் சொல்லுமாண்ணே? கண்டிப்பா வந்துருவான். ஆமா, என்ன கடை திறக்கிறீங்க? ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிசினஸ் தான், இப்ப கடை வச்சு பண்றேன். அப்படியே வேற ஏதாவது பண்ணலாம் இல்லையா? ஏஜென்சியும் எடுக்கலாம். நல்ல ஐடியாங்க. இன்னும் சொல்ல போனா இதை நீங்க முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆல் தி பெஸ்ட். பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, பார்த்து வந்துடுறேன். அழாத விஜய், எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. Please, விஜய். வாங்க. என்ன புது கடையெல்லாம் திறக்கிறீங்களாம்ல? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. விஜய், உங்களுக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்தியா? இல்லங்க, இனிமேதான். முதல்ல காஃபி போட்டு கொடு. போ. சரி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? வாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் உங்க தங்கச்சிட்ட தாங்க கேட்கணும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அது என்னைய தவிர உங்க வீட்டாளுங்க எல்லார்ட்டையும் நல்லா பேசுது. அப்ப அதுக்கு தானே எல்லாம் தெரியும். அப்ப அதுக்கு தான் கேட்கணும். உங்க தங்கச்சிட்ட ஏதோ குழப்பம் இருக்குங்க. நானும் என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட தடவை கேட்டேன். இது வரைக்கும் பதில காணோம். கெஞ்சி கூத்தாடி கேட்டேங்க. நான் ரொம்ப கேட்டேன்னா அதுகிட்ட இருந்து அழுக மட்டும்தான் பதிலா வருது. எங்கிட்ட தான் அழுகுதுன்னு பார்த்தேன். உங்க வீட்டாளுங்க யார் வந்தாலும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு அழுதுட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், எங்கிட்ட அழுக மட்டும்தான் செய்யுது, உங்ககிட்ட பேசிக்கிட்டே அழுகுது. உங்க தங்கச்சிக்கு என்னங்க பிரச்சனை? A1 SKC 100% பசுனை. மாமா, இந்தாங்க காஃபி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது வீட்டு ஞாபகமா இருக்கலாம், அப்பா ஞாபகமா கூட இருக்கும். அப்பா ஞாபகமா? சரி, அப்படின்னு தான் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் என்ன ஊருக்கு அனுப்ப மாட்டேனா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணமான இத்தனை நாள்ல அது எத்தனை இடம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும். அப்ப ஒவ்வொரு தடையும் அது ஊர்ல இருந்து இங்க கிளம்பி வந்ததும் உடனே அப்பா ஞாபகம் வருமா? அப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்பா ஞாபகம், அப்படித்தானே? புரியலங்க. உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. உங்க தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. நான் அவளுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாம் சரியாயிடுங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவளுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன குழப்பங்க இருக்கு, அவ்வளவுதான்.